ஹலோ வீவர்ஸ், திருவண்ணாமலையுடைய சிகர நிகழ்ச்சியான கார்த்திகை தீபமானது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சரியாக மாலை 6 மணிக்கு கோலாகலமாக அந்த திருவண்ணாமலை உச்சியில ஜோதி ரூபத்தில் சிவபெருமான் நமக்கு நேரடியாக காட்சி தரப்போகிறார். தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக திருவண்ணாமலையில கிரிவலம் வரக்கூடிய சித்தர்களுடைய இந்த காட்சிகளானது தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது என்றே சொல்லலாங்க. பொதுவாக இந்த திருவண்ணாமலையே சிவனாக இருப்பதால இந்த மலையை சுற்றி எண்ணற்ற சித்தர்கள் பார்த்தீங்கன்னா அருவமாகவும் உருவம் பெற்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நிறைய செவி வழியாக நாம கேள்விப்பட்டு இருப்போங்க. அப்படிப்பட்ட அந்த விஷயமானது உண்மை என்று நிரூபிக்கக்கூடிய வகையிலேயே இன்றைய நாள் திருவண்ணாமலையில தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக சித்தர் செல்லக்கூடிய இந்த ஒரு காட்சிகளானது நமக்கு அபூர்வமாக கிடைத்து இருக்கிறது. இந்த காட்சிகளை பார்க்கும்போது ஓம் நமச்சிவாயா போற்றி, அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற திருமந்திரத்தை மனதார உச்சரித்து கொண்டு இந்த காட்சிகளை பார்த்துடுவாங்க. நிச்சயமாக இந்த காட்சிகளானது நமக்கு பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க. அதாவது மனிதர்களாகிய நாம எப்படி அந்த சிவபெருமான இன்னைக்கு ஜோதி ரூபத்துல காட்சி செய்யணும் அப்படின்னு எல்லோருமே ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்து இருக்கிறோமோ, அதே போலதான் சித்தர்களுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜோதி பிளம்பாக காட்சி தரக்கூடிய இந்த சிவனை தரிசனம் செய்வதற்காக வருவதாக சொல்லப்படுகிறதுங்க. அப்படிதான் இந்த சித்தருமே அங்கு வந்து இருக்கிறார்கள் என்று இந்த காட்சிகளை பார்த்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையுமே பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த மலை உச்சில தீபம் ஏற்றிய பிறகு அருபமாக அந்த இடத்திற்கு சித்தர்கள் வருவார்கள் என்று சொல்லப்படுவது உண்டுங்க. அதாவது அங்கு வரக்கூடிய அந்த சித்தர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜுவாலையில பார்த்தீங்கன்னா நெய்யை கலப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது நெய்யோடு மூலிகை கலந்த சில தைலங்களையும் கலப்பதாக சொல்லப்படுதுங்க. இதனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நறுமணமானது வெளிவர ஆரம்பிக்குங்க. இதனால அங்கு அந்த சுற்றி வரக்கூடிய மனிதர்களுக்கு கிரிவலம் வரக்கூடியவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூலிகை காற்றானது பட்டு அவங்களுடைய நோய்கள் அனைத்துமே தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்றெல்லாம் சொல்லப்படுவது உண்டுங்க. இப்படி செவி வழியாக மட்டுமே இது போன்ற விஷயங்களை கேள்விப்பட்டு இருந்தவர்களுக்கு தற்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அபூர்வமான வீடியோ காட்சிகளானது தற்போது கிடைச்சிருக்குங்க. அதாவது திருவண்ணாமலையில இன்றைய மாலை பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக இந்த கிரிவல பாதையில பார்த்தீங்கன்னா சித்தர் ஒருவர் செல்லக்கூடிய இந்த காட்சிகளானது கிடைச்சிருப்பது ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனதிற்கு மகிழ்ச்சியாக இருப்பதோடு இது எல்லாமே அந்த சிவனுடைய அருளாசிதான் என்று சொல்லக்கூடிய வகையிலையுமே அமைஞ்சிருக்கு என்று நிறைய பக்தர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த திருவண்ணாமலையில மட்டும் நிறைய சித்தர்கள் இப்படி இருக்காங்க, இதற்கு பின்னணியில இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதோடு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையே பார்த்தீங்கன்னா விழா கோலம் போல தாங்க காட்சியளித்து கொண்டு இருக்கிறது. எண்ணற்ற பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறார்கள். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய வைபவமுமே அங்கு கோலாகலமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. சரியாக இன்று 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா சிகர நிகழ்ச்சியான அந்த ஒரு அற்புதமான ஜோதி ரூபத்தில் சிவபெருமானும் நமக்கு காட்சி தரப்போகிறார். அதற்காக எல்லோருமே எதிர்பார்த்து காத்து இருக்கிறோம். அதற்கு முன்பாக சித்தர் வரக்கூடிய இந்த காட்சிகளையும் நீங்க பார்த்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 13/12/2024 வெள்ளிக்கிழமை சிவபெருமானுக்கு உரிய பிரதோஷ தினத்தன்றே இந்த முறை கார்த்திகை தீப வைபவமானது வரப்போகிறது. இந்த திருவண்ணாமலை கோவில்லையும் பார்த்தீங்கன்னா கோலாகலமாக அதற்கான ஏற்பாடுகளுமே தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் தான் சித்தர் ஒருவர் கிரிவலம் செல்லக்கூடிய காட்சிகளுமே வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த காட்சிகள் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா வெளியிட்டு கொண்டு இருக்கிறது என்றே சொல்லலாங்க. அதற்கு முன்பாக இந்த காட்சிகளை பார்த்துடுவாங்க. இதுதாங்க அந்த ஒரு அபூர்வமான காட்சி. அதாவது அந்த திருவண்ணாமலை பகுதியில கிரிவலம் செல்லக்கூடிய பகுதியில பாத்தீங்கன்னா இந்த சித்தர் பாத்தீங்கன்னா கிரிவலம் சென்று கொண்டு இருப்பது போல காட்சி அளிக்கிறது. எங்கேயுமே பாத்தீங்கன்னா நிக்காம விறுவிறுன்னு பாத்தீங்கன்னா அந்த சித்தர் நடந்து கொண்டே இருக்கிறார். அந்த காட்சிகளை தான் இப்போது நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க. மேலும் இந்த காட்சிகளானது பல நாட்களுக்கு முன்பாகவே வெளியாகி இருந்ததாகவும் ஒரு சிலர் சொல்கிறார்கள். தற்போது பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில தீபம் ஏற்றுகின்ற இந்த சமயத்துல இந்த காட்சிகளானது தற்போது வைரலாகி கொண்டு இருப்பதாகவும் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். எது என்னவாக இருந்தாலுமே சரிங்க, சித்தர் வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்ப்பதற்கு சாட்சாத் அந்த சிவபெருமான் வருவது போலவே இருக்கிறது என்று பலருமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையுமே கூட பாத்தீங்கன்னா பகிர்ந்து கொண்டுதாங்க இருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாதுங்க, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா டிசம்பர் மாத தொடக்கத்துல பாத்தீங்கன்னா பெய்த கனமழையால பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிலச்சரிவானது ஏற்பட்டு இருந்தது. இதற்கு காரணம் பாத்தீங்கன்னா சிவபெருமான் தன்னுடைய நெற்றி கண்ணை திறந்து விட்டார். சிவபெருமானுடைய கோபத்தால தான் இப்படி நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கிறது என்றெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சித்தர் பாத்தீங்கன்னா அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையுமே கூட பாத்தீங்கன்னா பகிர்ந்து இருந்தாரு. அந்த தகவலுமே பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா வைரலாகி இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில அடிக்கு 108 லிங்கங்கள் இருப்பதாக சொல்லுவாங்க. அப்படி பார்த்தால் கிரிவலம் வரும்போது பல கோடி லிங்கங்களை வலம் வந்து தரிசித்த பலனை ஒரு முறை கிரிவலம் வந்தாலேயே நம்ம பெற்று விடலாங்க. ஆன்மீகவாதிகள், துறவிகள், சித்தர்கள், தேவர்கள், மனிதர்கள், மகான்கள் என அனைவருமே திருவண்ணாமலையை தேடி வருவதற்கு ஆன்மீக காரணம் மட்டும் கிடையாதுங்க, அறிவியல் காரணமும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைஞ்சி இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது திருவண்ணாமலை என பெயரை சொன்ன மாத்திரத்திலேயே ஆன்மீக ஈர்ப்பானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. இது ஆன்மீக பூமியாக மட்டுமின்றி சித்தர்கள் பூமியாகவும் இருந்து வருகிறது. இந்த மலையானது எப்போது தோன்றியது என யாருக்குமே இதுவரை தெரியாது. பிரபஞ்சம் தோன்றியதுல இருந்தே இந்த மலை இருப்பதாகவும் இந்த மலை ஒவ்வொரு யுகத்திலேயுமே ஒவ்வொரு விதமாக காட்சி தருவதாகவும் ஆன்மீகவாதிகள் பாத்தீங்கன்னா கூறி வருகிறார்கள். மேலும் திருவண்ணாமலையில மலையே சிவனாக காட்சி தருவதாக ஐதீகங்க. 14 கிலோமீட்டர் சுற்றளவு தூரம் கொண்ட இந்த மலையில ஏராளமான சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் அமைந்து இருக்குங்க. எத்தனையோ சிவத்தலங்கள் இருந்தாலுமே திருவண்ணாமலை மட்டுமே சித்தர்கள் வசிக்கக்கூடிய புண்ணிய பூமியாக இருப்பதற்கு என்ன காரணம்? இந்த மலையில மட்டும் ஆன்மீக சக்திகள் நிறைந்து இருக்க என்ன காரணம்? சித்தர்கள் தவம் செய்யவும் ஜீவ சமாதி அடையவும் திருவண்ணாமலையை தேர்வு செய்வது ஏன் என்பது பலருக்குமே புரியாத புதிராகவே இன்றளவுக்குமே இருந்து கொண்டு இருக்கிறது என்றே சொல்லலாங்க. இதற்கு ஆன்மீக ரீதியாக மட்டும் கிடையாதுங்க, அறிவியல் ரீதியாகவும் பல காரணங்களானது சொல்லப்படுவது உண்டுங்க. இதை பல சித்தர்களுமே தாங்கள் எழுதிய நூல்கள்லையுமே பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு இருக்காங்க. அறிவியல் ஆய்வுகளுமே உண்மை என ஒப்புக்கொண்டு இருக்கிறது. அப்படி என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது திருவண்ணாமலையில முதல் லிங்கமாக கருதி வணங்கப்படுவது இந்த மலைங்க. இந்த பெரிய லிங்கத்தை சுற்றி 108 சிவலிங்கங்கள் புதைந்து இருப்பதாகவே சொல்லப்படுதுங்க. இந்த மலையானது லிங்கம் மற்றும் 108 லிங்கங்களை சுற்றி தான் பக்தர்கள் கிரிவலம் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த லிங்கங்கள்ல இருந்து தெய்வ அலைகள் வெளிப்பட்டு அது மலை முழுவதுமே பரவி உள்ளது. இதோடு பௌர்ணமி, அமாவாசை, தமிழ் மாத பிறப்பு, பிரதோஷம், சிவராத்திரி போன்ற நாட்கள்ல சித்தர்கள், யோகிகள் சூட்சும உடலுடன் கிரிவலம் வந்து சிவனை வழிபட்டு செல்வதாகவும் சொல்லப்படுகிறது. அவர்களிடம் இருந்து வெளிப்படக்கூடிய தெய்வீக அலைகளும் சேர்வதால தான் இங்கு வந்து வழிபடுவோர், கிரிவலம் வருவோருடைய வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களை பாத்தீங்கன்னா தொடர்ந்து சந்தித்து கொண்டு இருக்காங்க. அதனால தான் ஒவ்வொரு மாதமுமே இந்த கோவில்ல அதிகப்படியான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். மேலும் சித்தர்களுக்கு எல்லாம் தலையான சித்தராக விளங்கக்கூடியவர் சிவபெருமானே. சித்தன் போக்கு சிவன் போக்கு என்பார்கள். அதன் தலைவன் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த தலத்திலேயே சித்தர்களும் தேடி வருகின்றார்கள். இங்கு தவம் செய்து சக்தியை பெற விரும்பக்கூடிய சித்தர்கள் இந்த மலையின் தெய்வீக ஈர்ப்பு தன்மையால இங்கிருந்து செல்ல மனமில்லாமல் இங்கேயே பலர் ஜீவ சமாதி ஆகி இருக்காங்க. இப்போதுமே ஏராளமான சித்தர்கள் இந்த மலையில தவம் செய்து வருவதாகவும் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருகிறது. அதாவது தவம் என்பதன் முதல் நிலையே தியானம் எனப்படுகிறது. மனதை அடக்கிவிட்டால் அனைத்து விதமான சித்துக்களையுமே கட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் என்பார்கள். புவியியல் அமைப்பிலேயே மனதை அடக்கக்கூடிய அதிர்வுகளை திருவண்ணாமலையானது கொண்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பொதுவாகவே நம்மை உடலை சுற்றி அமைந்து இருக்கக்கூடிய அதிர்வலைகளை ஆரா என்கிறார்கள். இதனை அளவீடுகளின் அடிப்படையில பீட்டா, தீட்டா என அறிவியல் உலகமானது பிரிக்கிறது. நம்ம கோபம், கவலை, குழப்பம் ஆகிய உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது நமது உடலில் இருந்து உருவாகக்கூடிய பீட்டா அதிர்வலைகளானது 14 ஹெர்ட்ஸுக்கு மேல இருக்குங்க. இந்த சமயத்துல மனமானது நமது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது. அதே சமயம் நாம அமைதியாகவோ இல்லைனா தூக்க நிலையிலேயோ இருக்கும்போது அதிர்வலைகளானது 14 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கும். இதான் நம்ம ஆல்பா அலைகள் அப்படின்னு சொல்லுவோங்க. ஆகவே நம்ம தியான நிலையில இருக்கும்போது அதிர்வலைகளானது பீட்டா ஆல்பா அலைகளுக்கு கீழ் சென்று விடுகிறது. கிட்டத்தட்ட 8 ஹெர்ட்ஸுக்கு என்ற அளவிலான அலைகள் மட்டுமே வெளிப்படும். இதை தீட்டா அலைகள் என்று சொல்லலாங்க. இந்த அலைகள் இயங்கும் போது தானாகவே நமது மனதை கட்டுக்குள் கொண்டு வர முடியுங்க. சாதாரண மனிதர்கள் இந்த நிலையை அடைய பயிற்சி செய்ய வேண்டும். ஆனால் திருவண்ணாமலையில தீட்டா அதிர்வுகள் இயல்பாகவே நிறைந்து உள்ளது. அதனால தான் சித்தர்கள் இங்கு தவம் செய்து கொண்டு இருப்பதாகவும் ஜீவ சமாதி அடையவும் விரும்புகின்றனர். தவ நிலையில் உள்ள சித்தர்களின் உடலில் இருந்து தீட்டா அதிர்வுகள் வெளிப்பட்டு கொண்டே இருப்பதால தான் இது கிரிவலம் வரக்கூடிய பக்தர்கள் மீது பட்டு அவர்களுடைய மனமுமே பாத்தீங்கன்னா அமைதி நிலைக்கு வர துவங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.